ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. தாய்மை இனிதாக. மகப்பேறு யோகா பயிற்சியாளர் புவனா செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசியும் புரியாமல் உறவுகள் இருக்கும் மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவுதானம்மா. இது நீ படிக்காமல் பெற்ற பட்டம். பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரையும் முழுமை பெற செய்யும் தாய்மை என்ற பட்டம். ஆம், இன்றைய சூழல்ல ஒரு பெண் கருவுல குழந்தைய சுமந்து நல்ல முறையில குழந்தைய ஆரோக்கியமாக பிறக்கும் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த சவாலான விஷயத்த எங்களாலையும் சாத்தியமாக்க முடியும்னு நம்பிக்கை கொடுத்து தோழிகளை சந்திக்க எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க யோகா பயிற்றுனர் புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை பற்றின அறிமுகம் எங்கள் தோழிகளுக்கு நீங்களே சொல்லிடுங்களேன். வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நான் வந்து ப்ரெக்னன்சி யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். அதாவது கர்ப்பிணிகளுக்கு யோகா பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். கடந்த 5-6 வருடங்களாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னோடய பேசிக் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் எனக்கு யோகாவில் வந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக நான் வந்து எம்எஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். அதாவது ப்ரெக்னன்சி டயத்தில் செய்யக்கூடிய யோகாவும் படிச்சிருக்கேன், நேச்சுரோபதியும் படிச்சிருக்கேன். நீங்கள் இந்த நேச்சுரோபதினா என்ன மேம், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஜென்ரலாக எல்லாருக்குமே யோகா அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு மூச்சு பயிற்சி, உடலை வந்து இங்கே அங்கே அசைச்சு வந்து ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி மாதிரி செய்கிறோம். நேச்சுரோபதியையும் நான் சேர்த்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நேச்சுரோபதி அப்படிங்கிறது இயற்கையாக எப்படி வாழ முடியும், அதாவது வித்தவுட் மெடிசன், ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவு முறை மூலமாகவே நம்மளுடைய உடலை வந்து எப்படி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த நேச்சுரோபதியில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட தாத்தா பாட்டி, இன்ஃபேக்ட் நம்ம அம்மா அப்பா கூட இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் வந்து இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தி லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வந்து விஷயங்கள் இதில் நிறைய இருக்கும். ஸோ அதனால நான் இந்த நேச்சுரோபதி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படித்தேன். எவ்வளவோ படிப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் செய்யக்கூடிய யோகாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ரீசன் இல்லாமல் நீங்கள் இந்த படிப்பை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அந்த ரீசன் என்னன்றதை சொல்லுங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸு. அது வந்து ஷேர் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி, ஸோ அந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிற கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்தது. இப்போ என்னோடய பொண்ணுக்கு வந்து 15 இயர்ஸ். அவள் வந்து நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு சுகர் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. என்னது ப்ரெக்னென்சியில் சுகர் வருமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச விஷயம், சுகர் இருக்கவங்க வந்து பாவக்காய் சாப்பிடுவாங்க, வாக்கிங் போவாங்க. இது 2 தான் தெரியும், வேறு ஒன்றும் பெருசாக நாலேஜ் இல்லை. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்குறப்ப பேசிக்கான அட்வைஸ் தான் நம்ம கொடுப்பாங்க. என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படி தான் நான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ சுகர் வருமானு நிறைய டவுட் இருக்குது. எதனால் வந்துச்சுன்னு அதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறதுக்குள்ளேயுமே டெலிவரியே ஆகிடுச்சு. நார்மல் டெலிவரி தான். பட் நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அதை பற்றின ஒரு நாலேஜும் இல்லை. கூட இருந்த என்னோடய சிஸ்டர்ஸ், கசின்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் நார்மல் டெலிவரினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. என்னோடய டெலிவரி முடிச்சுட்டு வார்டை விட்டு வெளியில் வந்த உடனே எங்கள் அம்மா கிட்ட கேட்டது, இதுக்கு யார் முதல்ல சுகப்பிரசவம்னு பேர் வச்சான்னு கேட்டேன். ஏன்னா இது அவ்வளோ கஷ்டமாக இருக்கே, புஷ் பண்ணுன்னு சொன்னாங்க. எப்படி புஷ் பண்ணுறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நீ புஷ் பண்ணு, குழந்தை தலை வெளியில் வரும்னு சொன்னாங்க. அந்த புஷ்னா என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டெலிவரி அப்படியே முடிஞ்சிருச்சு. பட் எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது, நம்ம சப்போஸ் செகண்ட் வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான நாலேஜோடு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் கேப்பில் நான் செகண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற டைமில் இதே மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து நேச்சுரல் கன்செப்ஷன், கன்சீவ் ஆன உடனே சேம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் இருந்தது. ஸோ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட டாக்டர், இது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை, நீ லைஃப் ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் பண்ண அப்படின்னா வந்து ப்ராப்பராக அழகாக ஃபஸ்ட் டெலிவரி மாதிரி நேச்சுரல் பர்த் வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், ப்ரீநேட்டல் யோகா ஜாயின் பண்ணு, ப்ரெக்னென்சி டைமில் யோகா பண்ணு, உன்னோட சுகர் லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு. இம்மிடியட்டாக யோசிக்கவே இல்லை. நான் ஒரு 45 டேஸ்லேருந்து இந்த ப்ரெக்னென்சி யோகா பண்ணேன். அப்போ டே 1 என்டர் ஆனதுலேருந்தே எந்த ஒரு மெடிசனும் சாப்பிடாம நம்ம பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸ், அது ரொம்ப அமேசிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம மாத்திரை சாப்பிட்டா தான் காய்ச்சல் சரியாகும், பட் இது எதுவுமே பண்ணாமல் பாடி ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு இது மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ப்ரெக்னென்சி யோகா ரெகுலராக பண்ண தான் அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி யோகா பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குன்னு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இதில் இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் எல்லாம் பண்ணேன் ப்ரெக்னென்சி யோகாவில். ஸோ
ஸோ நம்மள மாதிரியே சஃபர் ஆகிறவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் என்ட்ரானேன். ஸோ இப்போ என்கிட்ட வர ஒரு 3/4 பேர் ஜெஸ்டேஷன் டயபெட்டிக் தைராய்டு இந்த இஷ்யூவில் தான் வராங்க. பட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது மென்டல் சப்போர்ட் தான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நான் வந்து கோத்ரூ பண்ணது நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல இந்த விஷயத்துக்கு. ஏன்னா யாருக்குமே தெரியாது இதை பற்றி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்கள மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ இது ப்ரெக்னென்சியில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இதை அழகாக கோத்ரூ பண்ணி வெளியில் வந்துடலாம். ஹெல்த்தியாக நார்மல் டெலிவரி உங்களுக்கு பாசிபிள் அப்படிங்கிற நாலேஜை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அது வந்து புதுசாக ப்ரெக்னென்ட் ஆகிற ஒரு அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். இந்த பிரெக்னன்சி டயத்தில் செய்யக்கூடிய யோகா பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம்? அது தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த அளவுக்கு தேவைப்படும்? நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னென்சி யோகா அப்படிங்கிறப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, வீட்டு வேலை செஞ்சால் பத்தாதா, எதுக்காக யோகா பண்ணணும், ஏன்னா நாங்கள்லாம் வீட்டு வேலை தான் செஞ்சோம், எங்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் தானே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கீழே குனிஞ்சு வந்து பெருக்கிற வேலையே கிடையாது யாருக்குமே. ஸோ ஒன்று வந்து இப்போ ரோபோ பண்ணுது, அப்படி இல்லைன்னா மாப் போட்டுறோம், அப்படி இல்லைன்னா வீட்டில் சர்வன்ட் அக்கா யாராவது வந்து பண்ணுறாங்க. ஸோ இடுப்பு எலும்புக்கு நல்ல விதமாக வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து இதில் வந்து நாங்கள் சில பயிற்சிகள் கொடுப்போம். இது உங்களுக்கு வந்து முக்கியமாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த பயிற்சிகளை ரெகுலராக பண்ணுறப்ப சுகப்பிரசவமாகும். அது போக வந்து ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸான காலில் வீக்கம் ஆகிறது, இடுப்பு வலி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். அண்ட் முக்கியமாக வந்து மூச்சு பயிற்சி, இதில் கொடுக்குற மூச்சு பயிற்சி வயிற்றில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளையோட பிறக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேர் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னாவே பயப்படுறாங்க. எங்களுக்கு சுகப்பிரசவம் வேணாம், எங்களுக்கு வந்து சி செக்ஷன் பண்ணிருங்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் செய்யக்கூடிய யோகா எந்த அளவுக்கு சுகப்பிரசவத்தை ஊக்குவிக்கும்? ஆக்சுவலாக ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி அனாட்டமியே வந்து ஒரு நார்மல் டெலிவரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருதான். பட் சில டைம் சில பேருக்கு அது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போகும். அந்த டைமில் நாங்கள் கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பயிற்சி பண்ணுறதுனால சுகப்பிரசவம் சாத்தியமா அப்படின்னா 100% அப்படின்னு எங்கேயுமே பாசிபிலிட்டி இல்லை. அதாவது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செஞ்சால் ஆகுமோ, அவங்களோட பிரசவம் எளிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக கைடடில் பண்ணி கொடுப்போம். இப்போ நான் யோகா பயிற்சி மட்டும் படிக்கலை, நேச்சுரோபதியும் சேர்த்து படிச்சிருக்கேன்றீங்க. இதை வந்து ப்ரெக்னன்சி உமனுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா இந்த நேச்சுரோபதி உணவு முறைகளை? ஆமாம் மேம். ஏன்னா வந்து ப்ரெக்னென்சியில் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ குடும்பத்தில் யாருக்குமே சர்க்கரை வியாதி இல்லாமல் இருக்கும். ப்ரெக்னென்சியில் அவங்களோட செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு மேலே, அதாவது ஒரு 24 25 வாரத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ் மூலமாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிற கர்ப்பகால சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தைராய்டு கிளான்ஸ் வந்து அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு தைராய்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ சர்க்கரை நோய் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹை சுகர் வராமல் ரொம்ப பேசிக்காக பார்டரில் தான் உங்களோட சுகர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைகள் மூலமாகவே உடற்பயிற்சி மூலமாகவுமே உங்களோட சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக நான் படித்த இந்த நேச்சுரோபதி கோர்ஸ் வந்து என்னோட ப்ரெக்னென்சி அம்மாக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அந்த காலத்துலலாம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அதாவது டாக்டர்கிட்ட போய் எந்தவித கன்சல்ட்டும் பண்ணலை, மருந்து மாத்திரைகள் சாப்பிடலை, குழந்தைகள் ஒரு குழந்தை இல்லை 10 12 குழந்தைகள் கூட பெற்றுக்கிட்டாங்க, எல்லாமே குழந்தைகளுமே ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சதுல இருந்து குழந்தை பிறக்க வரைக்கும் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது மருந்து மாத்திரையில் என்ன எழுதி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அயன் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சில சத்து மாத்திரைகள் எழுதி கொடுக்குறாங்க. இந்த சத்து மாத்திரைகளை மாத்திரைகளாக சாப்பிடாம உணவு முறைகள் மூலமாக எடுத்துக்கிட்டா குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு ஆரோக்கியமான பிரசவம்ன்றது நடக்குமா? நீங்கள் கேட்ட ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆனால் வந்து இது முழுமையாக இதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே அது சாத்தியம் கிடையாது. சில பேருக்கு அவங்களோட அந்த டெஃபிஷியன்சி லெவல் வந்து கம்மியாக இருக்கும், விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக வந்து அயன் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முருங்கைக்கீரை, டேட்ஸு, மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிட்றப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப லோ லெவலில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து அவங்களோட விட்டமின்ஸ் லெவல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெடிசனும் அவசியம். அது போக நம்மளோட சாப்பாட்டு முறைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது அவங்க உடல் சத்துகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி மெடிசன்றது கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம்.
இப்போ ஒரு பெண் வந்து கருத்தரிச்சிருக்காங்க அப்படின்னா, பயப்படுவாங்க. நார்மலா இருக்கிறவங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட்டு 3 மந்த் வந்து ஏதாவது ஒரு அதிகபட்சமா பளுவான வேலைகள செய்யவோ, ட்ராவல் பண்ணவோ, இல்ல அபார்ஷன் ஆகவோ அந்த மாரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 7த் மந்த்துக்கு அப்புறம் நிறமாசம் வரைக்கும் எங்க குறப்பிரசவம் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ நீங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய யோகாவ எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்றத சொல்லுங்க. ஓகே. நெறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும். பிரெக்னன்ட் ஆன உடனே யூசுவலா நம்ம ஊர்ல இத எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, "உட்காராத, எழுந்திரிக்காத, கைய பிடிச்சுட்டே உட்காரணும், கீழ உட்கார்ந்து எழுந்திரிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி இத ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இத ட்ரீட் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க நேச்சுரலா கன்செப்ஷன் ஆறீங்க, பிரெக்னன்ட் ஆறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல. நீங்க 0 ரிஸ்க்ல இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஸ்பாட்டிங் இல்ல, ப்ளீடிங் இல்ல, உங்க பிளசன்டா லோ லைன்ல இல்ல, செர்விக்ஸ் வந்து ப்ராப்பரா கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க எல்லா வேலையுமே நீங்க எப்பவும் போலே பண்ணலாம். பட் நம்ம வீட்ல வந்து பண்ண விட மாட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்கிறப்ப அது ரொம்பவே கொண்டாடுவாங்க. அதுல தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு அடுத்த வாரிசு வரப்போது. ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ்க்கு அப்புறம் புதுசா ஒரு குழந்தை வர்றப்ப அந்த வீடே, அந்த குடும்பமே அத கொண்டாடும். ஆனா, இத வந்து நம்ம வந்து அந்த பிரெக்னன்ட் அம்மாக்கள் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. சின்ன சின்ன வேலை அவங்களால என்னென்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். உங்களோட பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. உங்க டாக்டர் கிட்ட கேட்குறீங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா, சின்னதா வாக்கிங் போலாம், உட்கார்ந்து எந்திரிக்கலாம், வீடு பெருக்கி துடைக்கலாம், எல்லா வேலையுமே நீங்க பண்ணலாம். உங்களோட 3 மந்த் அதாவது யூசுவலா நாங்க அட்வைஸ் பண்றது, வீட்லயுமே பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால, உங்களோட 16த் வீக் நாங்க பிரெக்னன்சிய 3 ட்ரைமஸ்டரா பிரிப்போம் வீக் வைஸு. ஸோ உங்களோட 16த் வீக்லேருந்தே நீங்க உங்களோட பிரெக்னன்சி யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாக்டர்ஸும் அத ஹைலி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி எப்ப வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா, அப் டூ டெலிவரி. இன்னைக்கு மார்னிங் நீங்க டெலிவரிக்கு அட்மிஷன் போடுறீங்கன்னா, நீங்க இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். இல்ல வந்து வயிறு ரொம்ப இறங்கிட்டு அவங்களால பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு, சின்ன சின்னதா மெடிடேஷன் அவங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்கு மெடிடேஷன் குடுப்போம். அண்ட் வந்து பிரீதிங் எக்சர்சைஸ் இந்த மூச்சு பயிற்சி வந்து குழந்தையும், அம்மாவுக்கும் குடுக்கறதுனால, அவங்களோட டெலிவரிய ரொம்ப ஸ்மூத்தா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமான வேலைகள்லாம் செஞ்சு சுகப்பிரசவம் உண்டானுச்சு. ஆனா இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, "நீ பிரெக்னன்ட்டா இருக்க. நீ வந்து சேஃபா இரு. உட்காந்தே இரு, உட்காந்தே இருன்னு" சொல்லிட்டு வீட்ல குடுக்குற சப்போர்ட் மூலியமா ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா, வீட்ல உள்ளவங்க பெரியவங்க தான் சொல்லணும். "நீ இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகும்னு." ஆனா இப்போ வந்து அப்படி சொல்றதில்ல. இப்போ யோகாவும் செஞ்சா, "நீ யோகா செய்றதுனால உனக்கு இந்த ஃபால்ட் ஆகும்." நார்மலா இப்ப எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? இப்போ நார்மலா காய்ச்சல் வருது. நமக்கு வந்து டேப்லெட் போடுறோம். அது வந்து சரியாயிடும். அப்பனா வந்து அந்த வேலைய நீ எங்கேயும் போகாத. உனக்கு காய்ச்சல் வரும் அப்படிலாம் சொல்றாங்களா? இல்ல. ஆனா யோகா பண்ணா மட்டும் உனக்கு இது பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கருத்தரிச்ச பெண்ணு வந்து யோகா பண்ணும்போது குடும்பத்துடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம்? கரெக்ட் நீங்க சொல்றது. பட் இப்ப வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு மேம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமே நான் வந்து டைரக்ட்டா கிளாஸ் எடுக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். டைரக்ட் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வர என்குயரீஸ் யார் பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட மாமியார் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கணவர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. மேம் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தேன். நீங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் எல்லா வந்து விமென்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப வொர்க்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எதுவுமே கிடையாது. லிட்ரலி அவங்க உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் இதெல்லாம் வராம இருக்கதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவங்களே வந்து கிளாஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. இன்னும் முக்கியமா சொல்லப்போனோம் அப்படின்னா, இப்ப டைரக்ட் கிளாஸ் கூட்டிட்டு வரப்ப கண்டிப்பா ஒரு பிரெக்னன்ட் வுமன் வராங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தரோட சப்போர்ட் வேணும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூடவே வந்து ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அவங்களுக்காக கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல நாலேட்ஜ் இப்ப வந்து எல்லாருக்குமே இருக்கு. இந்த பிரெக்னன்சி யோகா பத்தி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இந்த சொல்ல விஷயத்த கேட்டு. இப்போ நார்மலா பண்ணக்கூடிய யோகாவுக்கும், நீங்க அந்த பிரெக்னன்சி டயத்துல செய்யக்கூடிய யோகாவுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல? அது எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும்? போஸ்டர்ல வித்தியாசம் இருக்குமா? இல்ல நீங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய முறைகள்ல வித்தியாசமா இருக்குமா? அத பத்தி சொல்லுங்க. அதாவது ஜென்ரல் யோகா அப்படிங்கிறப்ப எல்லாருமே பண்ணலாம். இப்ப நான் ஒரு கோர்ஸ் போறேன். ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்றேன் யோகால அப்படின்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்கலாம். பட் பிரெக்னன்சி யோகா அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜென்ரலாவே சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரெக்னன்சியுமே யுனிக் தான். யார் கூடயும் யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. சில பேர் நல்ல எனர்ஜியோட இருப்பாங்க. நல்ல ஃபிட்னஸா இருப்பாங்க. ஸோ அவங்களால எல்லா போஸ்டரும் அவங்களால பண்ண முடியும். சில பேருக்கு எதுவுமே பண்ண முடியாது. லிட்டரலா வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு 1 வீக் அப்புறம் தான் அவங்களால லைட்டா கைய திருப்ப முடியும். ஹிப்ப லைட்டா டர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் முதல்ல. அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு, அவங்களால என்ன முடியுமோ,
அவங்களோட எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் போஸ் தான் சஜஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட முக்கியமாக வயிறை கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ வயிறை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியோ எந்த ஒரு ஆசனா ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட அம்மாவோட ஆம்பிளிக்கல் பேபியோட ஆம்பிளிக்கலோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்களோ அது பாப்பாவை அப்படியே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து சேஃபாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு கைடர், ஒரு பர்சன் வந்து உங்களை வாட்ச் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா, நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே சேஃப் இது. இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன், ஆஃப்லைன் கிளாஸும் எடுக்கிறேன்றீங்க. இப்போ டைரெக்டாக யோகா அப்படின்ற போது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கரெக்டான போஸ்டர் செய்யலைன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நார்மலாக பண்ணக்கூடிய பர்சனுக்கே சொல்லும்போது, இப்போது தாய்மை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க டைரக்ட் கன்சல்ட் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது செய்யும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத கொஞ்சம் மாற்றி செஞ்சுட்டா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து டைரெக்டாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இப்போ நான் சென்னையில் வடபழனியில் இருக்கேன் அப்படின்னா இப்போ குரோம்பேட்டையில் இருக்க ஒருத்தர் வந்து அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. டெய்லி ட்ராவலோ வீக்லி ட்வைஸ் ட்ராவலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிளஸ்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் இப்படி உட்காரக்கூடாது, இந்த பக்கம் சாஞ்சு உட்காரக்கூடாதுன்னு எல்லாமே என்னோட இண்டிவிஜுவலாக நான் மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனோ கிராம்ஸோ வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆன்லைன் செஷனில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதாவது வந்து நம்ம பண்ணுற போஸ்டர் வந்து மாற்றி பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க. சில பேர் அப்ராட்லேருந்துலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே உங்கள் கூட சேர்ந்து தான் பண்ணுவேன். ஸோ நான் இண்டிவிஜுவலாக உங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப அந்த பாஸ்டரை நான் செஞ்சு காமிச்சு உங்களை செய்ய வைக்கிறத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது சேஃபான ஆன்லைன் கிளாஸ் தான். இப்போது கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, 1 ஹவர் வந்து நார்மல் யோகா பண்ணுவாங்க. இந்த ப்ரெக்னன்சி டயத்தில் செய்யக்கூடிய யோகா எவ்வளவு நேரம் செய்யணும்? இது வந்து டிஃபர் மேம். ஒவ்வொருத்தரோட எனர்ஜி லெவலை பொறுத்து மாறுபடும். இந்த கிளாஸ் எப்படி உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா, இது உங்களை வந்து உங்களோட ப்ளஷர் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸ். உங்களோட கலோரியை பர்ன் பண்ணணும், வந்து உங்களோட ஆர்ம் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதை வந்து சரி பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட ப்ளஷர் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ப்ரெஷரை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே உட்காருங்க, போஸ்டர் பண்ணுங்கள், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் பாப்பா கூட பேசுவோம் நாங்கள். அதாவது ஃபீட்டல் டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வயிற்றில் இருக்க குழந்தை கூட அம்மா வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் பெல்லி மசாஜ்ன்னு சொல்லி வயிறை நல்லா மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, பாப்பாவும் அம்மாவும் நல்லா கனெக்டட் ஆவாங்க. ஸோ 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த செஷனில் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து வருவாங்க. யூஸ்வலாக வந்து அம்மா வந்து பெல்லி மசாஜ் வயிறு இப்படி தடவிட்டே தான் இருப்பாங்க. பட் அப்பாவும் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் மியூசிக் போட்டு பண்ணுறப்ப பேபி கூட இன்னுமே நல்லா வந்து கனெக்ட் ஆவாங்க. அண்ட் மெடிடேஷன் பண்ணுவோம். அண்ட் முத்ரான்னு சொல்லக்கூடிய கையில் வந்து இருக்க ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி சில பர்டிகுலர் பாஸ்டர்ஸ் பண்ணுவோம். அது வந்து உங்களோட எனர்ஜி லெவலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பிபி இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் முத்ரா இருக்குது. அதே மாதிரி எப்போவுமே ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ரொம்ப ஆன்சைட்டி, அதாவது இந்த நம்மளோட பிரசவத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரசவம் இல்லையா, ஏதாவது ஆயிடுச்சா, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த முத்ரா வந்து மெடிடேஷன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவராலாக எல்லாமே கவர்டு தான் இதில் வருமே தவிர பர்டிகுலர் யோகா போஸ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்காது. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்போம். குழந்தை கூட பேசுகிற மாதிரி, சுற்றி இருக்க எனர்ஜியை ஃபுல்லாக அவங்க ரிசீவ் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே ஓவராலாக கிளாஸில் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் அவங்களுக்கு. தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு பாலம் வந்து பலப்படும்ன்ற வகையில் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் எங்களுடைய யோகான்னு சொல்ல வரீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக மேம், கரெக்டான வார்த்தை. ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது குடும்பத்தில் வந்து இப்போது பல பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, என்ன இன்டேக் போட்டாலும் வந்து இன்டேக் மீன்ஸ் உணவு மட்டும் இல்லை, மென்டல் வழியாக என்ன போட்டாலுமே அது தாயுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தன்னை சுற்றி எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து ஒரு பெண் வந்து கிரியேட் பண்ணிக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி தான். ஏன்னா இது வந்து ஒரு குரூப் செஷன். இந்த குரூப் செஷனில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அம்மாக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப சில பேர் வந்து ஒரு பேக் பெயினே அவங்களால தாங்க முடியாது. அண்ட் பெல்விக் பெயின், அந்த பியூபிக் ஏரியாவில் பெயின் வர்றது அவங்களால தாங்கவே முடியாது. ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டோட்டலாக பெட் ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாக்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப, இந்த ப்ரீநேட்டல் யோகா பண்ணுறப்ப மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க.
அதாவது தேவையில்லாமல் வந்து எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஆகுது, எனக்கு தான் இவ்வளோ என்னோட ப்ரெக்னென்சி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க ஒரு 3-4 கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே எல்லாருமே இந்த மாதிரி பெயினை கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ நமக்கு மட்டும் இல்லை இந்த இது. இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால, இந்த மாதிரி சில ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம தான் அதெல்லாம் தெரியாமல் இது கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து வீட்லேயுமே அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வந்து இருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இப்போ செகண்ட் டைம் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு குழந்தையும் பார்க்கணும், கண்டிப்பாக வேலைக்கும் போகிற அம்மாவாக இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம கொடுக்குற அந்த ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் இதெல்லாம் ரெகுலராக பண்ண ஸோ ஓகே இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அவங்கள வந்து காம் பண்ணிப்பாங்க. ஒரு பெண் வந்து கருத்தரித்து குழந்தை பிறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேபி சி செக்ஷன், செகண்ட் பேபி வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சந்தேகம் வரலாம். இடைப்பட்ட அந்த வருடங்கள் வந்து எத்தனை வருடங்கள் வந்து இருந்தால் இந்த நார்மல் டெலிவரி பாசிபிள் ஆகும்? அடுத்தடுத்து வந்து குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா ஒரு 1 இயரில் வந்து அந்த வூண்டு ஹீல் ஆயிருமா அப்படிங்கிறது வந்து எக்ஸாமினேஷன் பண்ணால் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ வந்து ஒரு நல்ல கேப் ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, உங்களோட ப்ரீவியஸ் வூண்டை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நல்லா ட்ரை பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை நிறைய பேருக்கு ஃபீட்பேக் வந்து ரொம்ப சக்ஸஸ் ரேட்டில் போயிட்டுருக்கு. பெண்ணை வந்து கருவில் சுமந்துட்டு இருக்காங்க, 7th மந்த் ஆயிடுச்சு, 8th மந்த்து 9th மந்த்துன்னு வரும்போது நிறையா ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸ்கேன் பார்க்கும்போது குழந்தையோட தலை வந்து திரும்பலை, மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையோட தலை எப்போ திரும்புதோ அப்போ தான் வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தையோட தலை திரும்பணும்னா நீங்கள் எந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? ஆக்சுவலாக வந்து க்ரோத் ஸ்கேனில் தான் மேம் தெரியும் குழந்தையோட தலை கீழே திரும்பி இருக்கா, இல்லை குழந்தையோட தலை மேலே இருக்கா, கிராஸில் வச்சுருக்காங்களா அப்படின்னு. இதை வச்சு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் எனி டைம் இப்போ குழந்தையோட தலை மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீச்சில் இருக்க பாப்பா எனி டைம் கீழே ஆட்டோமேட்டிக்காக திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போ டாக்டர்ஸ் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ரீச்சில் இருக்கவங்களுக்கு ப்ரீனேட்டல் யோகா சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெக்னென்சி யோகா பண்ணுறப்ப சில பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபுல்லாக கைடட் தான் அது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 8வது மாதம் 9வது மாதம் நிற மாதம்னு சொல்கிற அந்த ஒரு டைமில் இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் இது பண்ணுறப்ப. அந்த பர்டிகுலர் போஸ்டர் பண்ணுறப்ப குழந்தையோட தலை கீழே இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கே நிறைய பேருக்கு ப்ரீச்சில் இருந்த தலை வந்து குழந்தை கீழே இறங்கி நார்மல் டெலிவரிஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து முக்கியமாக வந்து இதில் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாஸ்டர்லாம் பண்ணுறப்ப ஒரு கைடட் பர்சன் உங்கள் கூட இருக்கணும். நீங்கள் தனியாக ஐடியலாக சோஷியல் மீடியா பேஜஸ் பார்த்து பண்ண, ஏன்னா நிறைய இப்போ மீடியாஸில் வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் இதை ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரீனேட்டல் யோகா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கைடட் பர்சனோட அட்வைஸில் பண்ணுங்கள், அது ரொம்ப சேஃப். ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நாவுடைய அந்த சுவைகள் அரும்புகள் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான டயத்தில் ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கிறத விட ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் நல்லது, பிறக்க போகிற குழந்தைக்கும் நல்லது. ஸோ அவங்களுடைய உணவுகளில் அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை காட்டணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிகிற அளவுக்கு தோழிகளுக்கு வந்து சொல்லுங்கள். முன்னாடி வந்து ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஒன்று அம்மா கிட்ட கேட்போம், செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை கடையில் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, நம்மளே ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு நம்ம கிட்டே தேடி வந்துடுது. ஸோ மிட் நைட்டில் சாப்பிட்ற அந்த கிரேவிங்லாம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் வந்து குழந்தையோட வெயிட்டு அம்மாவோட வெயிட் வந்து 3rd ட்ரைமஸ்டரில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சோஷியல் மீடியா பேஜில் வர ஃபுட் வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட் வீடியோஸ் அதுதான் வந்துட்டுருக்கோம். ஸோ அது உங்களோட கிரேவிங். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அவங்க சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஐஸ்கிரீம் சாப்பிடணும், மிட் நைட்டில் சாக்லேட் சாப்பிடணும், இந்த கிரேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் இந்த யோகாலாம் பண்ணுறப்ப ஓரளவுக்கு உங்களால் அந்த சுய கட்டுப்பாடுன்னு சொல்கிற ஃபுட் கிரேவிங்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கிளாஸ்லேயே வந்து ரேண்டமாக நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணுறப்ப ஓரளவுக்கு சுகர் கிரேவிங் கம்மியாக இருக்கும். நைட் அவுட் வெளியில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த தாட் எல்லாம் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து ப்ரெக்னென்ட்டான அம்மாக்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாக்கள், மாமியார், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே இந்த அட்வைஸ் வந்து காமனாகவே நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து குழந்தைக்கும் ஆரோக்கியம் இல்லை, அம்மாக்களுக்கும் ஆரோக்கியம் இல்லை. ஸோ வந்து பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்குங்க. சுண்டல், காய்கறிகள்,
ஜூஸ் அந்த மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட் எடுக்கிறப்ப குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நாவுடைய சுவை அரும்புகள வந்து ஏமாத்தணும். எப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து அம்மா வந்து, இதோ இந்தா சாக்லேட் சாக்லேட்ன்னு வாயில குடுக்குற மாதிரி குடுத்துட்டு, டக்குனு ஒரு டானிக்க ஊத்திருவாங்க. அந்த குழந்தை ஏமாந்து சாக்லேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அத சாப்பிடும். அது மருந்து உள்ள போயிரும். எப்படி அவங்க அம்மாவுக்கு தேவை என்ன? இந்த குழந்தைக்கு மருந்து குடுக்கணும். சாக்லேட் இல்ல. அத அந்த குழந்தையும் குடிக்க வச்சுறாங்க. இப்ப அந்த மாதிரி நம்மள நாமளே ஏமாத்தணும். மனச வந்து இது அதுதான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தணும். அந்த மாதிரியா இப்ப இனிப்பு சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. ஆனா, அந்த சுகர் லெவல் கூடிருமோன்ற பயம் இருக்கும். ஸோ ஒரு ஆரோக்கியமான இனிப்பு இத சாப்பிட்டா எனக்கு அத சாப்பிட்ட திருப்திய உண்டாக்கணுன்ற மாதிரி ஏதாவது நேச்சுரோபதி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அவங்களும் கண்டிப்பா ட்ரை மேம். பண்ணட்டும். இது ஜென்ரலா வந்து நான் கிளாஸ்ல வந்து குடுக்குற டிப் தான். யூசுவலா சாப்பிட்டு முடிச்சோனே, அதாவது மத்தியானம் அந்த மீல் சாப்பிட்டோனே ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிரேவிங் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பிரீமியம் டேட்ஸ், நார்மல் சுகர் கோட்டட் டேட்ஸ் இல்லாம பிரீமியம் பேரிச்சம்பழம் எடுத்து, அதில உள்ள வந்து ஒரு வால்நட்டோ, பாதாம் ஏதாவது ஒண்ணு வச்சு கோட் பண்ணிடுங்க. அத வாயில போட்டு நல்ல சலைவாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட கம்ப்ளீட்டா சுகர் கிரேவிங் கம்மியாகும். அண்ட் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, சுகர் சாப்பிடணுங்கிறது தான் வந்து பிரெக்னன்சில அதிகமா ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து நெறைய வந்து புளிப்பு சுவை உள்ளது. அதாவது வந்து நீங்க பொரியல் சாப்பிடுறீங்க, கீரை சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதில லைட்டா லெமன ஸ்க்வீஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிரெயின்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் போயிரும். உங்களோட கிரேவிங் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஸோ அண்ட் இன் பிட்வீன் கேப்ல, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடுறீங்க. அந்த இன் பிட்வீன் கேப்ல ஏதாவது ஸ்நாக்ஸ், முறுக்கு, மிக்சர் அந்த மாரி எடுத்து சாப்பிடுறப்ப, அதுவுமே வந்து ஆயில் ஃபுட் தான். ஸோ ஸ்பைசியா சாப்பிடுறப்ப உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ஆகும், ஹார்ட் பர்ன் ஆகும். ஒரு மாரி இந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மோர் எடுத்து வச்சுக்குங்க. நல்லா டைல்யூட் பண்ணி மோர் எடுத்து வச்சுக்குங்க. அதில கொஞ்சம் கியூக்கம்பர் கட் பண்ணி போட்டு வச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஆனியன், கேரட் இதெல்லாம் போட்டு சாலட் மாதிரி பண்ணி வச்சுக்குங்க, பெப்பர் போட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அண்ட் ஓவர் ஈட்டிங் பண்ண மாட்டீங்க. இன் பிட்வீன் இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுறதுனால பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகும். அண்ட் நெறைய ரைஸ் ஈட்டர்ஸ் நெறைய பேர் இருப்போம். நம்ம வந்து வெஜிடபிள் சாப்பிடுறத விட ரைஸ் நெறைய சாப்பிடுறவங்க இருப்போம். ஸோ அந்த ரைஸோட குவான்டிட்டி நல்லாவே கம்மியாகும் உங்களுக்கு. அண்ட் வந்து இன்னொன்னு கேட்டீங்க நீங்க, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு எப்பலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ, அதில ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, லிட்டரலி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது சளி பிடிச்சிடாதா மேம்? இல்ல குவான்டிட்டி வந்து முக்கியமா அதில கவனிக்கணும் நீங்க. மொத்த குவான்டிட்டியும் எடுத்து அட் அ டைம் சாப்பிடுறதுக்கு, ஒரு 2 பீஸ் சாப்பிடுறப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நம்மளே வந்து அத ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ வந்து இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற அந்த கிரேவிங்ஸ கம்மி பண்றதுக்கு இந்த டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்ல டிப்பா நீங்க குடுத்துருக்கீங்க. நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் வெஜிடபிள பார்த்தாவே அத வந்து ஒதுக்குறாங்க. இது நமக்கு தேவையில்ல. இப்ப கருவேப்பிலை எப்படின்னா ருசிக்கு மட்டும் தான் அத எடுத்து போடுவாங்க. கிரீன் வெஜிடபிளோடைய அவசியம் ஒரு தாய்மை அடைந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? ரொம்ப முக்கியமா. நம்ம பிரெக்னன்சின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு மிகப்பெரிய வேலை இருக்கு. அந்த வந்து மதர்ஹுட் ஜர்னிய வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஹேண்டில் பண்றதுக்கு, உங்களோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த கீரைகள் வந்து அதாவது டெய்லி வெரைட்டி ஆஃப் கீரை சாப்பிடுறப்ப கருவுல இருக்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மதர் ஃபீட் பண்ற அம்மாக்களுக்குமே வந்து கீரை ரொம்ப நல்லது. நார்மலா இப்ப நம்ம கீரை பொரியல் செஞ்சு குடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அத சப்பாத்தி மாரியோ, இல்ல தோசை மாவுல கலந்தோ ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் இதுல வந்து அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. ஸோ ஹெல்த்தியா தான் சாப்பிடுறாங்க. லைக் நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கை கீரை வந்து பொடி செஞ்சு அத சாதத்தில போட்டு சாப்பிடுறாங்க. சூடா சாதம் போட்டு இந்த முருங்கைக்கீரை பொடி பண்ணிட்டு, அதில கொஞ்சம் நெய் போட்டு கலந்து சாப்பிடுறப்ப, உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸ் அதில கிடைச்சிருது. ஸோ வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க அம்மாவ விட அவங்களோட மாமியாரும், அம்மாவும் இன்னுமே வந்து நல்ல கேர் தாய்மார்கள் புரதச்சத்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்குறாங்களோ, குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்குன்பாங்க. இப்ப நார்மல் பெர்சனே வந்து இப்ப 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க 70 கிராம் புரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுதான் வந்து உடலுக்கு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. அப்ப தாய்மை அடைஞ்ச பெண்ணு புரதச்சத்துகள்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து எடுத்துக்கணும்? குழந்தைக்கும் அவங்களுக்கும் சேர்த்து. ஆக்சுவலா வந்து புரதச்சத்து ரொம்ப முக்கியம். நீங்க புரோட்டீன் சோர்ஸ் கன்டென்ட் வந்து நெறைய எடுத்துக்கணும் பிரெக்னன்சில. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்டின்னா, உங்களோட வெயிட்ட வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பிரெக்னன்சில ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான இஷ்யூ அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிலோ இருக்கவங்க அப்படியே டக்குன்னு ஒரு 70 கிலோவுக்கு போயிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களால தாங்க முடியாது. எதனால அப்டின்னா, ஒண்ணு ஓவர் ஈட்டிங். நெறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கிரேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கனால ஸ்வீட் ஐட்டம்ஸ் மட்டுமே எடுத்துப்பாங்க. ஒருத்தர் வீட்ல பிரெக்னன்ட் ஆனோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ நெறைய பேர் பார்க்க வர்றவங்க வந்து ஸ்வீட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஸ்வீட் சாப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட கார்ப் லெவல் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும்.
ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது புரோட்டீன் அண்ட் ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்ப் லெவல் வந்து நல்லாவே கம்மியாகும். ஸோ வெயிட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது உங்களோட வெயிட் மட்டும் இல்லாமல் உங்களோட பேபியோட வெயிட்டையும் பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். எதனால பேபியோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், பாப்பா நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கணும், 3 கிலோ 3.5 கிலோ அப்படின்னா, நீங்கள் இப்போ நார்மல் டெலிவரி வெஜைனல் பர்த் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாப்பா ஒரு ஐடியல் வெயிட்டில் இருந்தாங்க அப்படின்னா தான் உங்களால் புஷ் பண்ணி பேபியை ஈஸியாக கொண்டு வர முடியும். உங்களோட பேபியுமே சஃபர் ஆகாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக வெளியில் வருவாங்க. ஒரு 4 kg 4.5 இருந்தாங்க அப்படின்னா பாப்பாவுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அம்மாவுக்குமே அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் வந்து உங்களோட 3rd ட்ரைமஸ்டரில் வந்ததுக்கு அப்புறமே இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, வெயிட் வந்து மேனேஜ் பண்ணுங்கள். டோட்டல் ப்ரெக்னன்சிலேயுமே நீங்கள் வந்து 8 to 10 kgs மட்டும்தான் அலவுடு. ஸோ சில பேர் வந்து ஒரே மாதமே வந்து 3 கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போவாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கலி எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஃபுட்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரோட்டீன் இன்டேக். ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனிமல் சோர்ஸ் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு அதை விட நிறையவே இருக்குது. ரெகுலராக பன்னீர் இன்டேக், இது வந்து ஹோம்மேட் பண்ணிட்டு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பன்னீரெல்லாம் சாப்பிட்றப்ப அவங்களோட ப்ரோட்டீன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு பிராணாயாமா பிரீத்திங் எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அது எந்த அளவுக்கு சுகப்பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அந்த பிரீத்திங் எக்ஸசைஸை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக சுகப்பிரசவம் ஆகுமா அப்படிங்கிறத விட ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களோட சுகப்பிரசவம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சுகமாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து என்னோட பாட்டிக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா 8 குழந்தையாச்சு, நார்மல் டெலிவரி தான் எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி. நான் இந்த மாதிரி மூச்சு பயிற்சிலாம் பண்ணுமான்னு கேட்டாங்கன்னா இல்லை. எதனால் அப்படின்னா அவங்களோட பிரசவம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க ரெகுலர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, உட்காந்து எந்திரிப்பாங்க, மாடு இது பண்ணுறது, வாசல் பெருக்கு, இந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டைட்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்காது. இப்போ உள்ளவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டெஸ்க்கு ஜாப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அவங்களோட மசில் டைட்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோ ப்ரீதிங், டர்ட்டில் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லோ ப்ரீதிங் டெக்னிக்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். எந்த டைமில் அப்படின்னா நீங்கள் வந்து லேபர் வார்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல டைலேஷன் ஆகிட்டுருக்கு, ஒரு 6-7 சென்டிமீட்டர்ஸ் ஆகிட்டுருக்கு, பாப்பா தலை அப்போ தான் வெளியில் வந்துட்டுருக்குன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சிவியர் பெயின் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் ஹை டெசிபிள் பெயின் அப்படின்னா அது வந்து லேபர் பெயின் தான். ஸோ அந்தளவுக்கு பெயின் இருக்கும். அந்த பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைட்டாக இருக்க டைமில் என்ன மாதிரி ப்ரீதிங் கொடுத்தோம்னா அவங்களோட மசில் டைட்னஸ் கம்மியாகுங்கிறது இந்த கிளாஸில் ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அதை அவங்க அந்த ப்ரீதிங் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணுறப்ப மசில்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸ் ஆகும். ஸோ டெலிவரி முடிச்சதுக்கப்புறமே அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்களே எழுந்து பாத்ரூம் போயிடலாம், அவங்களே அவங்களோட குழந்தைய ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே எழுந்து உட்காந்து பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டெலிவரி வெஜைனல் பர்த் மூலமாக ஆனாலுமே எபிசியாட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஸ்டிச்சஸ் ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்து வெஜைனலில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிச்சஸோட டியர் வந்து கம்மியாகிறதுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ மசில் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கப்போ பாப்பா அழகாக க்ரௌனிங் ஆகி கீழே வரும். ஸோ அந்த டியர் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அது சின்ன ஸ்டிச்சஸாக இருக்கும். அது வந்து ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு அதுவே டிசால்வ் ஆகி நல்ல ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து உங்கள் பாடிக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போது குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனேயும் இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாமா? அப்படி கண்டினியூ பண்ணணும்னா எத்தனை மந்த் ஆகணும்? இல்லை சில நாட்கள்லேயே பண்ணலாமா, இல்லை சில மாதங்கள் தான் ஆகணும்னு கணக்கு இருக்கா? ப்ரெக்னென்சி யோகா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி முடிக்கிறீங்க. டெலிவரிக்கு அப்புறமே நீங்கள் வந்து உங்களோட ஊண்டு, ஸ்கார்ஸ் எல்லாமே ஹீல் ஆகிறத பொறுத்து தான். பர்டிகுலராக இந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து நல்ல எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு 10 டேஸ்லேயே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கொஞ்சம் பாடி அவங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு 30 to 40 டேஸ் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. உங்கள் ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேபியோட ரொட்டீன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டானதுக்கப்புறம் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் யோகாவாக தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிம் போகலாம், இல்லை நீங்கள் வாக்கிங் மட்டும்தான் எனக்கு போக டைம் கிடைக்குன்னா வாக்கிங் மட்டும் போகலாம். இல்லை உங்களுக்கு சி செக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பிஃபோர் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது எந்த கிளாஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு தான் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் சேஃப்.
இப்போ குழந்தை பிறந்த பிறகு வெயிட் தூக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து சொல்லுவாங்கல்ல. அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி வெயிட் தூக்கக்கூடாதுன்னா, வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள வந்து எப்படி வந்து ஆரோக்கியமா முறையில செய்ய முடியும்? வெயிட் தூக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அது நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் என்ன மோட் ஆஃப் டெலிவரியா இருந்தாலுமே, ஒரு பர்ட்டிகுலர் டேஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறது, உங்களோட ரெக்கவரிக்கு ரொம்ப நல்லா குடுக்கும். ஏன்னா, பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமே உங்களோட டோட்டலா ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் தான். பேபி கண்டிப்பா நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் தான் தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கூட அது வந்து பழக்கமே இருக்காது. நம்ம ஒரு 8 ஹார்ஸ் தூங்கியிருப்போம். சடனா குழந்தை பொறந்த அன்னையிலேருந்து நம்மளோட டோட்டல் ஸ்லீப்பே நம்மளோட அப்படின்னு சொல்றத விட டோட்டல் ஃபேமிலியோட ஸ்லீப்பே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு வந்து நம்ம டைம் குடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டு வேலை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் எனர்ஜியோட இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கடி சிக் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க, பேபி வந்து நைட் எல்லாம் முழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கருத்தரிச்சிருக்காங்க பெண் அப்படின்னா, இப்போ அவங்க வயித்துல இருக்கும்போது யோகா வந்து நம்ம நெனச்ச டயத்துல பண்ண முடியும். ஆனா, குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய டைம் வந்து சுத்தமா மாறுபடும். அப்போ நீங்க அவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் இப்ப எக்ஸர்சைஸ் பண்ணணும் மேம். எனக்கு நீங்க சொல்லிக் குடுங்க. அந்த யோகாவ நான் அகைன் கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய டைமுக்கும், அவங்களுடைய டைமுக்கும் அப்போ ஒத்து வராது. அப்போ அத நீங்க எப்படி வந்து நீங்க பிளான் பண்ணி செய்வீங்க? கரெக்ட்டான கொஸ்டின் மேம். இது நெறைய நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஏன்னா, இப்ப வந்து ரொம்ப ஈகரா இருப்பாங்க. எனக்கு வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு. வயிற வந்து டைட் பண்ணணும். எனக்கு யோகா ஜாயின் பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. வந்து உட்கார்ந்த உடனே வீட்லேருந்து ஃபோன் வந்துரும். குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒண்ணுமே அதுக்கு எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ரொட்டீனோ, இல்ல வீட்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க குழந்தைய கேர் டேக் பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வேணா இதுக்கு இருக்கு. ஆன்லைன் செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்டின்னா, ஒரு இந்த வீக் ஃபுல்லா நீங்க இந்தந்த எக்சர்சைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரீயா இருக்கோ, அப்டிங்கிற மாதிரி நான் ஒரு ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு குடுத்துருவேன். இந்த பர்ட்டிகுலர் ஒரு 10 எக்சர்சைஸ் நீங்க ரெகுலரா பண்ணுங்க அப்டின்னு. ஸோ அத அவங்க ரெகுலரா பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ, அந்த டைம் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவலா தான் இத கொண்டு போ முடியும். இப்ப ரெகுலர் யோகா பண்ற மாதிரி மார்னிங் 6:00 கரெக்ட்டா கிளாஸ் வந்துருங்க. ஈவினிங் 5:00 அந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இதுல பண்ண முடியாது. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேபிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ குழந்தை எப்ப டைம் குடுக்குறாங்களோ, அப்ப தான் நம்ம வந்து நம்மளோட பெர்சனல் வேலைய நம்ம பண்ண முடியும். இப்போ பர்சனல் வேலைய எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அதே மாதிரி தான் இப்ப குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடவே முடியும். குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியாது. அப்ப சாப்பிட்ட உடனே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட்டுட்டோம். அப்போ உடனே எக்ஸர்சைஸ் செய்வோம். இந்த கலோரி பர்ன் ஆகும். நம்மளுடைய அந்த பெல்லிய சுத்தி இருக்கிற ஃபேட்டும் பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தவறா சாப்பிட்ட உடனேயே எக்ஸர்சைஸும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது சரியான முறைதானா? அப்படி வந்து சாப்பிட்ட உடனே அப்படி பண்ணக்கூடாதுன்னா, எவ்வளவு நேரம் கேப் இருக்கணும்? அதையும் சொல்லிருங்க மேம். சாப்பிட்டோன்னே கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம வந்து இந்த எக்சர்சைஸ் எதுக்காக பண்றோம் அப்டின்னா, நம்மளோட பெல்லி ஃபேட்ட கம்மி பண்றதுக்கும், கோர் மசில டைட் பண்றதுக்கு தான் பண்றோம். ஸோ வயிறு ஃபுல்லா வந்து சாப்பாடு இருக்கப்ப நம்மளால குனிஞ்சு நிமிந்து எந்த ஒரு பாஸ்டருமே பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு 1 1/2 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் நல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பண்ணோம் அப்டின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஆர் ஏர்லி மார்னிங் டைம். இது 2 டைமே உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கும். ஏன்னா, நம்ம லஞ்ச் சாப்பிட்டதுலேருந்து ஒரு 3 ஹார்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிரேக் டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் பண்றப்ப இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதோட ரிசல்ட்ட நீங்க பார்க்க முடியும். ஸோ இம்மீடியட்டா நான் 10 கவுண்ட் இது பண்ணேன், புஜங்காசனா பண்ணேன், என் வயிறே குறையல அப்டின்னா கண்டிப்பா இருக்காது. வயிறு ஃபுல்லா வந்து சாப்பாடு இருக்கப்ப, அதுல எந்த கலோரியும் உங்களுக்கு பர்ன் ஆகாது. ஸோ ரெகுலர் அந்த பிரேக் எடுத்துட்டு பண்ணோம் அப்டின்னா, ரிசல்ட்ட நம்ம வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ வயித்துல குழந்தை இருக்கும்போது சில கவுண்டிங் வந்து அவங்களால செய்ய முடியும். இப்போ குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி வீக்கா இருப்பாங்க. இப்போ நீங்க 15 கவுண்ட்ஸோ 20 கவுண்ட்ஸோ சொல்ற இடத்துல அவங்களால 5 to 6 கவுண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அது அவங்களுடைய பாடியுடைய கண்டிஷன் பொறுத்து. அப்படி இருக்கும்போது 5 to 6 கவுண்ட்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல அந்த எக்ஸர்சைஸ அந்த அளவு பண்ணாலுமே அது சரியா அவங்களுக்கு அமையுமா? அதோட ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா, இப்ப சில பேர் வந்து இப்ப ஒரு 110 கேஜில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயிறு வந்து நல்லா பெருசா இருக்கு. இப்ப தான் டெலிவரி ஆகி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து 50 கவுண்ட்ஸ் வந்து சிட் அப் பண்ணுங்க அப்டின்னு நான் சொல்ல முடியாது. டெஃபினட்டா அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும். அடுத்த நாள் கிளாஸே வரமாட்டாங்க அவங்க. ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்கள என்ன மாரி ட்ரெயின் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க பாடிய ஃப்ளெக்சிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வெயிட் லாஸ்ங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம முடியும்னு மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். சில பேர் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு 10 டேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு சுத்தமா வெயிட்டே குறையல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட் லாஸ் ஜர்னி இல்ல பிரெக்னன்சி முடிச்சோன வயிறு குறையணும் அப்படின்னா, கண்டிப்பா டயட்டும் அதுல 50% இருக்கு. நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன். ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுவேன். ரெகுலரா வெளியில வாங்கி சாப்பிடுவேன். சுகர் ஐட்டம் எல்லாமே எடுத்துப்பேன். என் இஷ்டத்துக்கு தூங்குவேன். நான் வந்து யோகா கிளாஸ் 1 ஹவர் மட்டும் வந்துட்டு பண்ணிட்டு போவேன்னா, அதுல எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. ப்ராப்பரா யோகா அண்ட் டயட் ஆர் யோகா அண்ட் எக்சர்சைஸ் ஏதோ ஒண்ணு பண்றப்ப டயட்ட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாடியில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ
ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ என்னால் 5 கவுண்ட்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட ரிசல்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். பட் வந்து கிராஜுவலாக ரெகுலராக பண்ணுறப்ப அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ யோகா பண்ணால் நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொல்கிறீங்க. கம்பல்சரி யோகா பண்ணவங்க எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆகுதா? அதையும் தாண்டி சி செக்ஷன்னு திடீர்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் நடக்குது? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது யோகா ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு. பட் அதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. யோகா பண்ணுறப்ப வந்து சின்ன சின்ன ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி வந்து கேட்பாங்க, ஒரு 16 வீக் தான் ஆயிருக்கும் அவங்களுக்கு, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி ஒரு 3-4 மந்த்ஸ் தான் ஆயிருக்கும். மேம் நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு கம்பல்சரி நார்மல் டெலிவரி தான் ஆகணும். அப்படி தான் வருவாங்க உள்ள. கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸ், அட்டெண்டர்ஸ் எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸே நார்மல் டெலிவரின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அம்மா வந்து நார்மல் டெலிவரி பண்ணால் தான் அவங்க நல்ல அம்மா. அவங்க ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. ஒருத்தருக்கு சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்னா எதனால ஆச்சுன்னு யோசிக்க மாட்டாங்க. நீ சரியாக வாக்கிங் போகல, நீ சரியாக சாப்பிடலை, நீ வந்து இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ட, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் தள்ளிடுவாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். மோட் ஆஃப் டெலிவரி எதுனாலும் ஓகே, பேபி ரொம்ப சேஃபாக வரணும், அம்மா ரெக்கவரி ஆகணும் ஃபாஸ்ட்டாக, அம்மா ஹெல்த்தியாக இருக்கணும். இது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் ஃபஸ்ட்டு வரணும். என்னோட கிளாஸ் வரவங்க கிட்ட யார்கிட்டையுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு வேர்டு என் வாயிலேருந்து வந்ததே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ வந்து எந்த டாக்டருமே பர்பஸ்ஃபுல்லாக ஒருத்தருக்கு சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன டைமில் சி செக்ஷன் ஆப்ஷன் போவாங்க அப்படின்னா, சப்போஸ் குழந்தை வந்து மெக்கோனியம் அப்படிங்கிற மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த டைமில் போகலாம். அதுக்கப்புறம் குழந்தை வந்து ப்ரீச்சுன்னு சொல்கிற அந்த மேலே தலை வச்சுட்டு அதே கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப சி செக்ஷன் போகலாம். இல்லை குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து வேரியேஷன் இருக்குது, அம்மா வந்து மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, அம்மாவால் பாப்பாவை புஷ் பண்ணவே முடியலை, ரொம்ப வந்து டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டாக்டர்ஸ் வந்து எமர்ஜென்சி சி செக்ஷன் போவாங்க. அது தப்பே கிடையாது, கம்ப்ளீட்டாக அது வந்து சேஃபான ஒரு டெசிஷன். ஆனால் சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சொசைட்டி, இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட், சில பேரை நான் சொல்கிறேன், ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து இது பண்ண, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நார்மல் ஆறத்துக்கு பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறோம், வாக்கிங், ஸ்குவாட்டிங் எல்லாமே பண்ணுறோம். அதையும் தாண்டி குழந்தை சி செக்ஷனில் தான் வந்துருச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டெலிவரியான அம்மாவை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிட்டு அவங்களோட மதர் மில்க் சப்ளை வந்து டோட்டலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிப்பீட்டடாக வர்ற விசிட்டர்ஸ் கேட்குறது இதே தான், நீ இவ்வளோ பண்ணியே ஏன் உனக்கு நார்மல் ஆகலை, சி செக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதை சொல்ல 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 அந்த அம்மா வந்து ஓ அப்போ நம்ம மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு செல்ஃபாக அவங்களே அவங்க வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் முக்கியமாக சப்போர்ட் பண்ணணும். மோட் ஆஃப் டெலிவரியை நீ கண்டுக்காத, எதுனாலும் ஓகே, நமக்கு பேபி அம்மா சேஃபாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க கொடுக்க அம்மாவுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஏன்னா வர்ற விசிட்டர்ஸ் கிட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி பேசாதீங்க அப்படின்னு. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம அழகாக க்ராஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 100% நார்மல் டெலிவரி தான் ஆகும் யோகா பண்ணால் அப்படிங்கிறது கிடையாது. 2 டெலிவரியுமே வந்து உங்களுக்கு பாசிபிள். அண்ட் வந்து இது பண்ணுறதோட முக்கியமான விஷயம், உங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களே எந்திரிச்சு உங்கள் வேலையை பார்த்துடலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 45 டேஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடலாம். அந்தளவுக்கு பாடி உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஆனால் மில்க் சப்ளை கம்மியாயிடும்னு சொன்னீங்க, அது உண்மைதானா மேம்? எந்த அளவுக்கு அது பாசிபிள்? கண்டிப்பாக மேம். வர விசிட்டர்ஸ் ரிப்பீட்டடாக ஒரே கொஷின்ஸ் கேட்க கேட்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆரம்பிப்பாங்க. ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபுட் லெவலை கம்மி பண்ணிவிடுவாங்க. அண்ட் தண்ணி குடிக்க மாட்டாங்க, ப்ராப்பராக மோஷன் போக மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மில்க் சப்ளையை டோட்டலாகவே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து நீங்கள் மில்க் சப்ளை அப்படிங்கிறது வந்து குழந்தை கூட நம்ம ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் வச்சு ரொம்ப லவபிளாக இருக்கப்போ அது அழகாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சில குழந்தைங்க வந்து பிறக்கிறப்ப வந்து ஜாண்டிஸோட பிறப்பாங்க. ஸோ அதை ஒரு 3 டேஸ் வந்து 2 டேஸ் எக்ஸ்ட்ரா அட்மிஷனில் வைக்கிறப்ப அம்மாக்கள் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, வர விசிட்டர்ஸ் நீ வெயிலே போகலை, நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறப்ப ஸோ நம்ம மேலே செல்ஃபாக வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. என்னால் தான் இந்த ப்ராப்ளம், என்னால் தான் அப்படின்னு சொல்லி ஓவர் திங்கிங் பண்ண பண்ண அது டெஃபினட்டாக அவங்களோட மில்க் சப்ளையை வந்து பாதிக்கும். உங்களுடைய அந்த வழிகாட்டுதல் படி அந்த ப்ரெக்னன்சி யோகா செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு ஒரு ஆரோக்கியமான முறையில் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு யோகாவே பண்ணாத ஒரு பெண்ணுடைய உடல் நலத்துக்கும் யோகா பண்ணி குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும்
எந்த அளவுக்கு உடல் நலம் வந்து சீக்கிரம் முன்னேற்றம் அடையும்? எவ்வளவு நாள் ஆகும் அவங்களுடைய வேலைகள வந்து சீக்கிரம் பண்றதுக்கு? ஆக்சுவலா வந்து பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா யோகா பண்ணி தான் ஆகணும். அப்ப நாங்கலாம் வந்து பண்ணாமயே டெலிவரி பண்ணோம் அப்டின்னா, டெஃபினட்டா 2 பேருக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வெஜைனல் பர்த் மூலமா டெலிவரி ஆகுது அப்டின்னா, நீங்க டெலிவரி முடிச்சுட்டு ஒரு 2 ஹார்ஸ்லயே எழுந்து நீங்க நடந்து யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க உங்களோட யூரின் மோஷன் பாஸ் பண்ணிடலாம். குழந்தைய தூக்கி ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்க பாடியில நல்ல ஸ்டாமினா இருக்கும். இப்ப நீங்க யோகாவே பண்ணல. பாடி எல்லாம் டைட்டா இருக்கு. பட் உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கு அப்டின்னா, உங்களோட ரெக்கவரி பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்றது என்ன அப்டின்னா, கால் வீக்கம். கால் நல்ல ஸ்வெல்லிங் ஆயிரும். டியூரிங் பிரெக்னன்சி நாங்க யோகா பண்றவங்களுக்கு ரெகுலர் ஸ்ட்ரெச்சஸ் ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்றது இந்த ஸ்ட்ரெச்சஸ் தான். ஸோ இந்த காஃப் மசில் இந்த வந்து ஆங்கிள்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெச் குடுக்கறதுனால, கால் வீக்கம் அப்டிங்கிறது மொத்த பிரெக்னன்சியுமே அவங்களுக்கு இருக்காது. யோகா பண்ணாம ஒருத்தர் டெலிவரி ஆயிருக்காங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஃபேஸ் பண்ற இஷ்யூ வந்து கால் வீக்கம் தான். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாமே நீங்க யோகா பண்றப்போ உங்களுக்கு க்யூர் ஆயிடும். ஸோ அவங்களோட ரெக்கவரி பீரியட் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்குமே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். குழந்தை பொறந்த பிறகு ஒரு பெண்ணுடைய கோர் மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும்பாங்க. அந்த கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகணும்னா எவ்வளவு மந்த் வந்து கேப் விடணும் மேம்? கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆக எவ்வளவு மாதக்கணக்கு ஆகும்? இது டிபெண்டிங் ஆன் பெர்சன்ஸ். ஒவ்வொருத்தரோட வெயிட் அண்ட் ஹைட், அவங்களோட ஃபுட் ஹேபிட், அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு தான் சொல்ல முடியும். சில பேர் வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு குக்கிங் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்லேயே நல்ல வந்து ரிசல்ட் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் சில பேர் வந்து எல்லாமே அவங்க தான் அந்த ஒர்க்கும் பண்ணிவிட்டு குழந்தைய ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணுறப்ப அவங்களோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். எதனால அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டயட் வந்து இதில் ஒரு முக்கிய பங்கு. இப்போ ஒரு ஃபேமிலியில் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு தனியாக ஃபுட்டு செஞ்சுக்க நான் மாட்டேன். யூசுவலாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணுறது தான். இப்போ எனக்கு குக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எனக்கு தேவையான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஃபைபர் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நான் ஜிம் போகிறதோ யோகா பண்ணுறதோ அது மட்டும்தான் என்னோடய ஒர்க் அவுட்டாக இருக்கும். என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். ஸோ அந்த டைம் என்னோட ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டிபெண்டிங் அந்த பர்சன்ஸை பொறுத்து. பிரெக்னன்சி டயத்துல இன்னர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாம இருக்கிறது அது சரிதானா? அது ஏதாவது பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா? பாதிப்பு அப்படிங்கிறது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே சேஞ்ச் ஆகும் மேம். இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ உள்ள பொண்ணுங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து ஒரு லூஸாக நைட்டி ஆர் ஃப்ராக் மட்டும் போட்டுட்டு இன்னர்ஸ் அதாவது பேண்டீஸும் யூஸ் பண்ணுறதில்ல, பிரேசியஸும் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, தூங்குறதுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நைட் டைம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் டே டைமில் டியூரிங் ப்ரெக்னன்சி இன்னர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வியர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மந்த் ஆக ஆக நம்மளோட வந்து பாடியில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்களோட பாஸ்டரே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் உங்கள் மசில் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேசியர் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் சப்ளை ஆக ஆக உங்களோட பிரெஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது சேக் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ணாடியில் ஒரு பொண்ணு பார்க்குறப்ப அவங்களுக்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேருக்கு அது வந்து நல்லா இறங்கி வயிறு வரைக்கும் கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக மெட்டர்னிட்டி சப்போர்ட்டிவ் பிராஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது உங்களோட சாகிங் பூப்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறமே இன்னர்ஸ் பேண்டீஸ் வந்து மெட்டர்னிட்டி சப்போர்ட்டிவாக உள்ள பேண்டீஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் பேண்டீஸ் அண்ட் இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஒல்லியா இருப்பாங்க அழகா. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தோற்றமே மாறிரும். அவங்களுடைய தோற்றம் மாறுவதற்கு காரணம் என்ன? இது எதனால மாறுது அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. அப்புறம் 2வது கேள்வி என்னன்னா, இப்போ கண்டினியூஸா யோகா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டூரிங் பிரெக்னன்சி டயத்துலயும், பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டாலுமே அவங்களுடைய தோற்றம் வந்து மாறுபடுமா? கண்டிப்பா மேம். ஆக்சுவலா வந்து பிரெக்னன்சி டைம்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆறதுக்கு வேரியபிள் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம பாடியில நமக்கே தெரியாம நெறைய சேஞ்சஸ் நடக்கும். சில பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் நெறைய. ஸோ இதனால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். 2மே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேஸ் பண்றது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆறதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரை மேம் அவ்ளோ வெயிட் போட்டேன் அப்படிதான் வருவாங்க கிளாஸ்க்கு. ஸோ அதுக்கு ப்ராப்பரா நீங்க டயட் ஃபிசிக்கலி ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகேவா இருக்கும். அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களோட மசிலோட ஃபேட் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் கேட்ட செகண்ட் கொஸ்டின் வந்து அதாவது நீங்கள் டியூரிங் ப்ரெக்னன்சியில் ப்ராப்பர் யோகா பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா வந்து மசில்ஸ் எல்லாமே நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டைட்டாக இருக்கப்போ தான் உங்களுக்கு வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நல்ல விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும்.
நம்ம ரெகுலர் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட மசில் ஃபேட் எல்லாமே நல்லா டவுன் ஆகி ஓரளவுக்கு ஃபிசிக்கல் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போது நிறையா சமூக வலைதளங்களில் பால் வச்சுலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள். அது வந்து அந்த பால் வச்சு செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகப்பிரசவத்துக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும்? இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பால் எக்ஸசைஸ் வந்து நல்லாவே சக்ஸஸ் ரேட் போயிட்டுருக்கு. இது எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பாப்பா வந்து நம்மளோட பெல்விக் மசிலில் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க பெல்விக் போனில். ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு டேர்ன் பண்ணி சைடு எழுந்து உட்காந்துறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து அவங்களோட போனை வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட செர்விக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த பாலில் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ இதில் பர்டிகுலர் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த மூமெண்ட்ஸை ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப டியூரிங் லேபர் நீங்கள் நல்ல பெயினில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கூட நீங்கள் இந்த பால் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். இது பண்ணுறப்ப உங்களோட ப்ரெஷர் வந்து நல்லா கம்மியாகும் அண்ட் பேபியுமே நல்ல கீழே இறங்கி உங்களோட சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி முடிச்சுட்டு போகிறப்ப வந்து ரிசல்ட் நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துட்டே இதுதான் போவாங்க. பால் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த வலியை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பால் வச்சு எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒருத்தவங்க நார்மல் டெலிவரி பிறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைன்னா என்னென்ன மூமெண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க? ஓகே. ஆக்சுவலாக வந்து மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஸ்குவாட் பண்ணேன், நான் டக் வாக் பண்ணேன், உட்காந்து அப்படியே வாக் பண்ணேன், ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட இனிஷியல் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பண்ணுறதை விட பேசிக்காக உங்களோட மசில்ஸை வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், முதல்ல காலுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க, கைக்கு கொடுங்க, ஷோல்டர்ஸ்க்கு கொடுங்க, ஹிப்புக்கு கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலராக சில போசஸ் இருக்குது. அதாவது கேட் கோ பொசிஷன் சொல்லி நீங்கள் அது பண்ணுறப்ப உங்களோட இடுப்பு எலும்பு எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு பிரசவத்துக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா உங்களோட இடுப்பு எலும்பு நல்லா விரிஞ்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு அந்த கேட் கோ பொசிஷன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும், இடுப்பு எலும்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிற உட்காந்து கீழே எழுந்திருக்கிற அந்த பொசிஷன் வந்து குழந்தையோட தலை நல்ல கீழே இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது டக் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டக் மாதிரியே உட்காந்துட்டு நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காருவோம் இல்லையா, டெக்னிக்கல் வேர்டில் சொன்னோம் அப்படின்னா மலாசனான்னு சொல்லுவோம் நாங்கள். பட் இங்கிலீஷில் வந்து டக் வாக்குன்னு சொல்லுவோம். உங்கள் கையை கீழே வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வாக் பண்ண உங்களோட பெல்விக் மசில்ஸ் எல்லாமே பேபி வந்து நல்ல க்ரௌனிங் ஆகி கீழே வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சில பர்டிகுலர் பொசிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னா கைடன்ஸோட ப்ராப்பர் வந்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து பண்ணுறேன், ஸ்குவாட் பண்ணுறேன், டக் வாக் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த கால் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களால காலை தூக்கி எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ ப்ராப்பராக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும். கைடன்ஸோட பண்ணுறவங்களுக்கு எல்லாமே சுகப்பிரசவத்திலேருந்து அவங்க கூட பண்ணக்கூடிய போஸ்டர், அவங்களுடைய கோர் மசில்ஸு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ கைடன்ஸ் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பார்த்து செய்கிறாங்க இல்லையா, நம்ம எதுக்கு போகணும், இதைத்தான் நம்ம மொபைல்லே நம்ம பார்த்து செய்யலாமே அப்படின்னு செய்யக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க? நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களோட 3rd ட்ரைமஸ்டர்லேருந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க, இந்த யோகா பண்ணுங்கள், நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டேன், இது வந்து இந்த விளக்கெண்ணெய் சாப்பிட்டேன், இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன், எனக்கு சுகப்பிரசவம் ஆச்சு. அதோட டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களோட 2nd ட்ரைமஸ்டர் ஆயிடுச்சா, இந்த நாளே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு. ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கண்டிப்பாக எந்த ஒரு வீடியோஸ் பார்த்துமே ப்ரெக்னென்சி யோகா பண்ணக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக ஒரு பர்சன் மூலமாக பண்ணுறப்ப அதில் உள்ள டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இது பண்ணுறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கிராம்ப்ஸ் வரும், ஸோ காலை நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸோடு பண்ணுறப்ப உங்களோட பாடி வந்து டைட் ஆகாது. ஸோ இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னொரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் இது நீங்கள் பண்ணக்கூடாது. சில பேர் இந்த பெல்லி ப்ரீதிங்னு சொல்லி வயிறு நல்லா டைட் பண்ணி உள்ளே இழுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து இதில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அவங்களுக்கு கைட் பண்ணுறப்ப அதில் உள்ள ப்ராப்ளம் எதுவுமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஆன்லைனில் வந்து சோஷியல் மீடியா அந்த வீடியோஸ் பார்த்து பண்ணோம் மேடம், இந்த பேக்கில் இந்த சயாட்டிக்கா நர்வ் அப்படியே பிடிச்சிக்கிருச்சு, கால் கிராம்ப்ஸ், காலை தூக்கியே வைக்க முடியல, இந்த கை தூக்கவே முடியல, டோட்டலாக பின்னாடி பிடிச்சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 32 வீக்ஸில் பண்ண வேண்டிய யோகா போஸை அவங்க வந்து அவங்களோட 17th வீக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி அதுக்கு ப்ரிப்பரே ஆகாமல் ஒரு கவுண்ட்ஸும் ஜாஸ்தி கொடுத்து
ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இல்லாமல் பண்ணதுனால அவங்க பாடியில் சின்ன சின்ன டைட்னஸ் வந்திருக்கு. இப்போ ஜென்ரல் டைம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணிடலாம். ப்ரெக்னென்சிங்கிறப்ப அவங்க நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ அது கூட இந்த பாடி பெயினும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறப்ப அது தேவையில்லாத ப்ரெஷர் நம்மளே இழுத்துக்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பான அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்து சோஷியல் மீடியா பார்த்து பண்ணாதீங்க. அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கங்க. அது ஒரு நாலேஜாக எடுத்துக்கங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜ் வீடியோவா தான் எடுத்துக்கணுமே தவிர, அத வந்து அப்படியே பார்த்து யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ நிறைய ஃபீட்டல் டாக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மேம்? ஃபீட்டல் டாக் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ட்ரெடிஷ்னலா வயித்துக்குள்ள இருக்க குழந்தைகிட்ட அம்மா பேசுறது தான். அம்மா மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லாருமே குழந்தை கூட பேசுங்க. ஸோ குழந்தை கூட நல்லா கனெக்ட் ஆகுங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்னோட கிளாஸ்ல சில முத்ராஸ் யூஸ் பண்ணி வந்து அம்மாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். அதாவது ப்ரெக்னென்சி டைமில் இந்த முத்ரா யூஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நான் கிளாஸில் கற்றுக் கொடுப்பேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் ஆர் குழந்தை பிறந்து ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸில் எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன முத்ரா வந்து கிளாஸில் சொல்லி கொடுத்தோமோ, மோஸ்ட்லி வந்து இந்த சின் முத்ரா வந்து மேக்ஸிமம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த முத்ராவோட குழந்தை வந்து கை வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை வந்து எனக்கு அனுப்புவாங்க. இதில் வந்து ரொம்ப பெருசாக ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். அதெல்லாம் எப்படி பாசிபிள், அது எப்படி குழந்தை அதெல்லாம் கேட்கும் அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது கேட்குறப்போ வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸை வந்து நான் என் கிளாஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து ஃபீல் ஆகும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ குழந்தை அப்சர்வ் பண்ணுது. ஸோ கேட்குது. ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நான் போகிறேன். நான் இப்போ தான் முதல் முறையாக தாய்மை அடைஞ்சிருக்கேன். ஆனால் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தெரியல. சொல்லவும் ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் கர்ப்ப காலத்தில் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மேம். தேவையில்லாத விஷயம் நிறைய பண்ண வேணாம். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு. நைட் டைமில் ஃபுட் கிரேவிங் வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு உங்கள் பாடியில் தேவையில்லாத வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து பயப்படுற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஜேர்னியை ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூதிங்காக அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா வந்து சப்போர்ட்டிவாக உங்கள் கூட யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுதோ அவங்கக்கிட்ட நிறைய பேசுங்க. உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் டாக் கொடுக்குறாங்க, அதாவது ப்ரெக்னென்சிலாம் கஷ்டம், நீ வந்து நார்மல் டெலிவரி சான்ஸே இல்லை, இந்த மாதிரி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கலாம். டெலிவரிக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கு யார்கிட்ட பேசுனா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அவங்கக்கிட்ட ரெகுலராக பேசுங்க. ஃபிசிக்கலி வந்து ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா மென்டலி நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களோட பேபியுமே ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாப்பாவுமே ரொம்ப லேசியாக இருப்பாங்க. பேபியோட மூமெண்ட்ஸை உங்களால் ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப லேட்டாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற என்னென்ன விஷயம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஹெல்த்தி ஹேபிட்ஸை கொஞ்சம் நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கிங்க. செக்கப் வந்து மறக்கவே மறக்காதீங்க. நம்ம 45 டேஸில் உங்களோட ப்ரெக்னென்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக செக்கப் போங்க. டாக்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் அண்ட் மெடிசின்ஸை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்மளே வந்து ஒரு ஐடியாவில் இது வேண்டாம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மெடிக்கல் சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ் அண்ட் உங்களோட மெடிக்கல் இதை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு ஓன் டெசிஷன் எடுத்துக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாப்பாவோட மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை வாட்டர் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, ஸோ நாளைக்கு நம்ம செக்கப் போகிறோமே நாளைக்கே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லேசியாக இருக்காமல் இம்மீடியட்டாக இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து டாக்டர் கன்சர்னுக்கு எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கும் சேஃபு, பேபியுமே வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் அட்மாஸ்ஃபியரை உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்கை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்கள் நிலையத்துக்கு வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் எப்படி எப்படிலாம் இருக்கணும், அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் செய்யக்கூடிய யோகாவுடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க, அந்த குழந்தையோட எப்படி பேசணும்னு சொன்னீங்க, முதிரைகளை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, அப்புறம் பிராணாயாமாவை பற்றி சொன்னீங்க. ஸோ நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்பவே மகிழ்ச்சி மேம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குன்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறது என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. நன்றி. நன்றி மேம். இதுவரை தாய்மை இனிதாக மகப்பேறு யோகா பயிற்சியாளர் புவனா செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள்.
airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிறாங்க.